கர்த்தர் நல்லவர். இந்த அருமையான நேரத்துக்காக ஸ்தோத்திரம். ஒரு வசனத்தை இந்த நாளை ஞாபகப்படுத்துறேன். ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 54வது அதிகாரம் 7வது வசனம். இமைப்பொழுது உன்னை கைவிடேன். ஆண்டவர் இமைப்பொழுது உங்களை கைவிடேன். அது அடுத்த வரி இருக்குது. ஆனாலும் உருக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்துக் கொள்வேன். ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, இமைப்பொழுது அப்படின்னா தெரியுமா, கண் சுமுற்ற நேரத்துல கூட ஆண்டவர் கைவிட மாட்டார். அடுத்தது உருக்கமான இரக்கத்தினால நம்மளை எப்பொழுதுமே சேர்த்துக் கொள்கிற தேவனாய் இருக்கிறார். யாருமே இல்லைன்னு கவலைப்படாதீங்க. உங்க கூட இயேசு கிறிஸ்து ஒருத்தர் இருக்கிறார். அந்த இயேசு கிறிஸ்து உங்க கூட இருக்கனாலதான், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இருக்கனாலதான் மறுபடியும் சொல்றேன் என்ன தெரியுமா, நீங்க கைவிடவே மாட்டீங்க. உங்களுடைய தொழில்ல, உங்களுடைய வேலையில, எதுலையுமே கைவிட மாட்டீங்க. ஆனா நீங்க கைவிடாதனாலதான் நீங்க கொஞ்சம் உட்காந்து ஒரு 10 நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். ஒரே நிமிஷம் யோசிச்சு பாத்தீங்கன்னா, நீங்க கேட்காத குடும்பத்தை கத்தர் கொடுத்திருப்பார். நீங்க கேட்காத தொழில கொடுத்திருப்பார். நினைச்சு கூட பார்த்திருக்க மாட்டீங்க. ரொம்ப பிளெஸிங் அடுத்த ஸ்டேஜ்ல கத்தர் கொடுத்திருப்பார். உங்க ஃப்ரெண்ட் சர்க்கிள்ல கூட அந்த ஸ்டேட்டஸ், அதாவது எப்படி சொல்லுவாங்கன்னா, அந்த குறிப்பிட்ட வளர்ச்சியில இருந்திருக்க மாட்டாங்க. அதற்கு மேல நீங்க ஒரு வளர்ச்சியில இருக்கிறீங்கன்னா, அந்த உருக்கமான இரக்கம் உங்களை வழி நடத்திட்டே இருக்குது. தைரியமா இருங்க. எல்லாமே கொடுத்திருக்கிறாரு. கொடுத்ததுக்கு நன்றி சொல்லுங்க. ஏன்டா கொடுத்தாருன்னு ஒரு நாள் என்ன சொல்லிடாதீங்க. இதை கொடுத்திருக்கிறாரு, இதற்கு மேலையும் தந்துட்டே தான் இருப்பாரு. நீங்க ஒரு நாளும் புலம்பாதீங்க. புலம்பாதபடி தேவ சமத்துல உண்மையா இருங்க. துதிங்க, கர்த்தரை செய்வீங்க. இயேசு கூட இருப்பார்.